நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து செக்ஷன் 13 வரைக்கும் பார்த்தோம். இந்த செஷன்ல வந்து செக்ஷன் 14ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். செக்ஷன் 14 அதனுடைய ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது எந்த ஹெட்டிங் கீழே செக்ஷன் 14ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கான்ட்ராக்ட்ஸ் விச் cannot be specifically enforced, குறித்த வகையில் செயலுறுத்த இயலாத ஒப்பந்தங்கள், குறித்த வகையில் செயலுறுத்த இயலாத ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட்ஸ் which cannot be specifically enforced. இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2018 அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நிறைய ப்ரொவிஷன்ஸோட இருந்த செக்ஷன், சப்செக்ஷன்ஸோட இருந்தது. 2018க்கு அப்புறமா வந்து அதை ரொம்ப வந்து 4 விஷயத்துல அடக்கிட்டாங்க. ஸோ 2018ல என்டையரா சேஞ்ச் ஆன செக்ஷன்ஸ்ல செக்ஷன் 14ம் ஒன்று. ஸோ செக்ஷன் 14 என்ன சொல்லுன்னா, குறித்த வகையில் செயலுறுத்தப்படாத ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட்ஸ் நாட் ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸ்ட். செக்ஷன் 14 கான்ட்ராக்ட்ஸ் நாட் ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்பா அதை பிரிச்சிருக்காங்க. எந்தெந்த கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து ஸ்பெசிபிகலி நாட் என்ஃபோர்ஸ், எதெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது செக்ஷன் 20ல சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ், மாற்று வழியில அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த செயலாற்றலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து ஸ்பெசிபிக்கா இந்த என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி அவங்க போட்ட கான்ட்ராக்டை கேட்க முடியாது. அப்ப செக்ஷன் 20ல சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற விஷயம் நம்ம அதை பார்க்கும்போது டீட்டெயிலா பார்ப்போம். அதை பத்தி ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மட்டும் கொடுக்குறேன். சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ராமிசிக்கு இந்த வேலையை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு, டிஃபால்ட் பண்ணிடுறாரு, அந்த விஷயத்த செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு வீடு கட்டணும், 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, பில்டர் ஓனர். அப்படி வீடு கட்டி கொடுக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு 5-6 ஸ்டேஜ்ல வந்து கட்டி கொடுக்குறேன், இந்த இவ்வளவு பணம் கொடுத்தா இந்த ஸ்டேஜ்ல கட்டுறேன், இவ்வளவு பணம் கொடுக்கும் பொழுது நான் இந்த ஸ்டேஜ்ல கட்டி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அப்படி போடும் பொழுது ஒரு 8th ஸ்டேஜ் வரும் பொழுது அந்த ப்ராமிசர் ஆகிய பில்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்டாப் பண்ணிடுறாரு வேலைகளை, என்னால இதுக்கு மேல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டிஃபால்ட் பண்றாரு. அப்ப அந்த ஓனர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ எனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்ன வேலைக்கு நீ வந்து செஞ்சு கொடுத்துரு, இல்லைன்னா நான் வந்து தேர்ட் பார்ட்டி மூலியமா பண்ணிக்க போறேன் அப்படின்னு அந்த ப்ராமிசருக்கு தெரியப்படுத்தணும். அந்த பில்டருக்கு 30 days நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்துட்டு 30 days வெயிட் பண்ணணும். அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணாலோ அல்லது எந்த பதிலும் கொடுக்காம விட்டுட்டாலோ, இவர் தன்னுடைய ஏஜென்ட் மூலியமாகவோ அல்லது தேர்ட் பார்ட்டி மூலமாகவோ வந்து அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி அவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போட முடியாது. அப்போ அந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி எந்த வகையான பர்ஃபார்மன்ஸையும் கேட்க முடியாது. So அந்த கான்ட்ராக்ட் நாட் ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸபிள் சின்ஸ் he has obtained third party performance after giving 30 days notice. அதுல அது முக்கியமான ஒரு விஷயம், 30 days notice கொடுத்திருக்கணும். ஸோ இதுதான் சப்ஸ்டிடியூட்டட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ சப்ஸ்டிடியூட்டட் பர்ஃபார்மன்ஸ் ஓனர் தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கிட்டதுக்கு அப்புறம் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டு இந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி எந்த பார்ட்டியும் போட்டுக்க முடியாது. ஸோ சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு வராது, நாட் ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸபிள். ஒன்று. அடுத்து செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டினியூஸ் டியூட்டி விச் த கோர்ட் cannot சூப்பர்வைஸ். அதாவது ஒரு கோர்ட் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் பொழுது அப்படின்னு தான் கொடுக்க முடியுமே தவிர, அதை செஞ்சிட்டாங்களா, அதை இந்த மேனர்ல தான் செய்ய சொல்லியிருக்காங்க, அந்த மேனர்ல செஞ்சிட்டாங்களா அப்படின்னு கண்டினியூஸா பார்க்கக்கூடிய ஒரு வேலையை கோர்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டும் வந்து நாட் ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸபிள். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ங்கிறவரு ஒய்ங்கிறவருக்கு குத்தகை விடுறாரு லேண்ட, நீ வந்து கல்டிவேட் பண்ணிக்கோ, அப்படி கல்டிவேட் பண்ணிக்கோ, நீ வந்து விவசாயம் பார்த்து நீ இது பண்ணிக்கோ, எனக்கு வந்து மகசூல் கொடு அப்படின்னு ஒரு லேண்டை வந்து விடுறாரு. அந்த லேண்டை விட்டுட்டு
அவர் வந்து நீ இந்த மேனர்ல தான் வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து நீ வந்து கல்டிவேட் பண்ணணும், நீ வந்து இதுல இப்படிதான் விவசாயம் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. அப்படி போட்ட அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி கோர்ட்ல போய் இவர் இந்த நான் சொன்ன முறையில வந்து அவர் கல்டிவேட் பண்ணல, அவர் நான் சொன்ன வகையில வந்து அந்த லேண்ட்ல வந்து விவசாயம் பண்ணல, நான் மாந்தோப்பு வைக்க சொன்னேன், அவர் வந்து இத்தனை தென்னந்தோப்பு வச்சிருக்காரு, அதுக்குள்ள இத்தனை தென்னை மரம் வச்சிருக்கிறாரு, இத்தனை மாங்காய் மரம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொன்ன முறையில அவரை வந்து அந்த லேண்டை வந்து கல்டிவேட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கிட்ட போய் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. அந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ஸ் வந்து நாட் ஸ்பெசிபிக்கலி என்ஃபோர்சியபிள். ஏன்னா கோர்ட் வந்து ஒரு ஆபீசரை இதுக்காக பிக்ஸ் பண்ணி அந்த லேண்டை வந்து அவர் சொன்ன முறையில தான் வந்து அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற முறையில தான் வந்து அந்த லேண்ட் கல்டிவேட் பண்ணப்படுதான்னு ஒரு ஒரு வருஷமும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற கண்டினியூஸ் டியூட்டி, சூப்பர்வைசிங் டியூட்டி இருக்கிற பட்சத்துல அந்த மாதிரியான அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்சியபிள், அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் நாட் ஸ்பெசிபிக்கலி என்ஃபோர்சியபிள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு கேஸ்ல எழுதிக்கோங்க. குல்தீப் சந்தர், குல்தீப் சந்தர், KULDEEP, குல்தீப் சந்தர், CHANDER, குல்தீப் சந்தர் வெர்சஸ் Chief Inspector of Shops, Chief Inspector of Shops, Kuldeep Chandar versus Chief Inspector of Shops, AIR 2004, AIR 2004. இந்த கேஸ்ல என்ன ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு போடுறாங்கன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுங்க, அதாவது இந்த ஷாப்பை வந்து இந்த டைம்ல க்ளோஸ் பண்ணணும், இந்த டைம்ல திறக்கணும், இப்படிதான் மூடி இருக்கணும், இப்படிதான் திறந்திருக்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடுறாங்க. அப்ப கோர்ட் வந்து அதை கொடுக்க மறுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் சூப்பர்விஷன் இன்வால்வ்ஸ். ஒரு கோர்ட்டினுடைய கண்டினியூஸ் டியூட்டி ஆயிடும் அதை ஃபாலோ பண்றதுக்கு. அவங்க வந்து இப்படி வந்து ஷாப்பை க்ளோஸ் பண்றாங்களா, ஷாப்பை திறக்கிறாங்களான்னு கோர்ட் எந்நேரமும் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு கண்டினியூஸ் சூப்பர்விஷன் இருக்கிறதுனால அந்த இன்ஜெக்ஷனை கொடுக்க மறுக்கிறாங்க இந்த கேஸ்ல. ஸோ இது வந்து 14 சப்செக்ஷன் 2 பி, சாரி 14 கிளாஸ் பில சொல்லப்பட்டிருக்கு. 14 கிளாஸ் ஏவை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 கிளாஸ் பியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் டியூட்டி டு சூப்பர்வைஸ், continuous duty to supervise. அடுத்து 14 class C ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, personal qualification, a contract which is so dependent on the personal qualification of the parties. personal qualification இருக்கிற பட்சத்துல அவர் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அதை வந்து செய்ய சொல்லி கேட்க முடியாது. இப்ப எக்ஸ்ங்கிறவர் ஒய்ங்கிறவரை வந்து ஒரு லெக்சர் கொடுங்க, நாங்க வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆடிட்டோரியத்துல வந்து ஒரு விஷயத்த நடத்துறோம், அந்த இடத்துல வந்து உங்களோட லெக்சரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க. அவரும் கடைசி வரைக்கும் வரேன்ட்டு வரல, பிரீச், அந்த லெக்சருக்கு போகல. அப்படிங்கிற பட்சத்துல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து எனக்கு லெக்சர் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போட முடியாது. அப்படி அவர் வந்து கொடுக்காததுனால ஏற்பட்டதுக்கு காம்பன்சேஷன் கேட்கலாமே தவிர அவரை வந்து எங்களுடைய ஆடிட்டோரியத்துல வந்து லெக்சர் கொடுக்க சொல்லுங்கன்னு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போட முடியாது. ஏன்னா அது பர்சனல் குவாலிஃபிகேஷன் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால. is so dependent on the personal qualification of the parties that the court cannot enforce specific performance of its material terms. முக்கியமான அந்த நிபந்தனையே அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது தான். அது வந்து அவருடைய பர்சனல் குவாலிஃபிகேஷன் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால கோர்ட் வந்து அவரை இன்சிஸ்ட் பண்ண முடியாது. 14C, 14 கிளாஸ் சிக்கு கீவேர்டு பர்சனல் குவாலிஃபிகேஷன். அடுத்து 14 கிளாஸ் டி. 14 கிளாஸ் டி, a contract which in its nature determinable, முடிவுறு செய்யத்தக்க உள்ள ஒப்பந்தம், தன்மை அதுவே தானா முடிவுறு செய்யத்தக்கதாக ஒரு ஒப்பந்தம் இருக்குமே ஆனால்
அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கேட்க முடியாது. ஒரு பார்ட்னர்ஷிப் அட் வில், பார்ட்னர்ஷிப் அட் வில், பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல இருக்கும். பார்ட்னர்ஷிப் அட் வில்னா ஒரு சாய்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல பார்ட்னர்ஸா இருக்கிறவங்களுக்கு சாய்ஸ் இருக்கும். எய்தர் டு கண்டினியூ அஸ் பார்ட்னர்ஸ் இந்த பார்ட்னர்ஷிப், அந்த பார்ட்னர்ஷிப்ல இல்ல எக்ஸிட், எப்போ வேணுமோ அவங்க விருப்பப்பட்டா அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து அவங்க விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதான் பார்ட்னர்ஷிப் அட் வில். கோர்ட் வந்து என்ன இதுல போய் இல்ல அவர் பார்ட்னரா தான் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டை அப்ரோச் பண்ணி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. ஏன்னா அந்த கான்ட்ராக்டே வந்து டிட்டர்மினபிள் நேச்சரா இருக்கு, தானே முடிவுற செய்யும் நிலையில இருக்கும் பொழுது நீ அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துட்ட, உன் விருப்ப தேர்வு, நீ கண்டினியூ பண்றதுனா பண்ணலாம், இல்ல உன் விருப்பப்படி எக்ஸிட் ஆயிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் நீ கொடுத்த பிறகு நீ வந்து அதை ஸ்பெசிபிக்கா பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கன்னு நீ கேட்க சொல்லி ஃபைல் பண்ணக்கூடாது கேஸ் அப்படின்னு சொல்ல. இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தானே உள்ளடக்கக்கூடிய தன்மையில தான் அது இருக்கும். அதாவது முடிவு இத்தனை மாசம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அது சப்சிக்வெண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு போட முடியாது. ஸோ இதுதான் செக்ஷன் 14க்கு உள்ளது. செக்ஷன் 14 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 4 விஷயத்தை பத்தி பேசுது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ், அது இந்த ஆக்ட்லயே செக்ஷன் 20ல சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது கோர்ட்டினுடைய கண்டினியூஸ் சூப்பர்விஷன் இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் அதையும் ஸ்பெசிபிக்கா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. மூணாவது பர்சனல் குவாலிஃபிகேஷன், நாலாவது நேச்சர் டிட்டர்மினபிள். இந்த 4 விஷயத்திலையும் ஸ்பெசிபிக்கா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அடுத்து வர்றது செக்ஷன் 14A. செக்ஷன் 14A இதுவுமே 2018ல வந்ததுதாங்க. செக்ஷன் 14A இது என்ன சொல்லும் அப்படின்னா பவர் ஆஃப் கோர்ட் டு என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ், கோர்ட்டினுடைய அதிகாரத்தை பத்தி பேசியிருக்கோம். நிபுணர்களை, வல்லுநர்களை நியமிப்பதற்கான நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பத்தி பேசியிருக்கோம். வல்லுநர்களை நியமிப்பதற்கான நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பத்தி பேசியிருக்கோம். ஒரு எக்ஸ்பர்ட்டினுடைய ஒப்பீனியன் வித்தவுட் ப்ரிஜுடைஸ் டு தி ஜெனராலிட்டி ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் கண்டெய்ன்ட் இன் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர். ஸோ சிபிசியில இருக்கக்கூடிய வகையங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல், வித்தவுட் ப்ரிஜுடைஸ், எந்தவித பாதிப்பும் இல்லாமல், இன் எனி சூட் அண்டர் திஸ் ஆக்ட் where the court considers it necessary to get expert opinion to assist it on any specific issue, ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை தொடர்பாக அந்த சூட்ல இன்வால்வ் ஆகியிருக்கிற, அந்த சூட்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை தொடர்பாக ஒரு வல்லுநரின் கருத்தை பெற வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கருதினால், நீதிமன்றத்துக்கு தோணுது அப்படின்னா, நீதிமன்றம் கருதினால் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வல்லுநர்களை, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வல்லுநர்களை அவங்க வந்து என்கேஜ் பண்ணிக்கலாம். என்கேஜ் பண்ணிட்டு நீங்க அந்த ஸ்பெசிபிக் இஷ்யூ தொடர்பா நீங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பத்தி பேசு. ஒரு எக்ஸ்பர்ட் எனக்கு ஸ்பெசிபிக் இஷ்யூ, இந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் இஷ்யூ தொடர்பா எனக்கு வந்து உங்களுடைய கருத்துரை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் கருதினால் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வல்லுநர்களை நியமித்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை அந்த ஸ்பெசிபிக் இஷ்யூ தொடர்பா கேட்கலாம். அந்த மே செக்யூர் அட்டெண்டன்ஸ் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ், அவர் வந்து எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கும் அந்த எக்ஸ்பர்ட் வரணும். எவிடன்ஸ் அவர் வந்து என்கேஜ் பண்ணப்பட்டிருக்காரு, அவருடைய ரிப்போர்ட் ஒரு அந்த இஷ்யூ தொடர்பா இருக்கு அப்படின்னா அவர் வந்து எவிடன்ஸ் கொடுக்க வரணும். அப்புறம் அவர் கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அந்த இஷ்யூ தொடர்பா அவர் கலெக்ட் பண்ண ஆவணங்கள் பிளஸ் அவரும் வந்து எவிடன்ஸ் கொடுக்க வரணும். இதான் சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். சப்செக்ஷன் 2ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இஷ்யூ தொடர்பா அந்த எக்ஸ்பர்ட் முன்னாடி எந்தெந்த நபர்கள் டைரக்ட் எனி பர்சன் டு கிவ் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த ஸ்பெசிபிக் இஷ்யூ தொடர்பா தொடர்புடைய தகவல்களை கொடுக்க செய்வதற்காக எந்த ஒரு நபரையும்
அந்த வல்லுநர் முன் ஆஜராகும்படி கட்டளையிடலாம். இல்லைன்னா ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கு, ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு, இல்ல ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குன்னா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் கட்டளையிடலாம். அடுத்து சப்செக்ஷன் 3, அவருடைய இன்ஸ்பெக்ஷனுக்காக டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கட்டளையிடலாம். அடுத்து சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒப்பீனியன், இவங்க கொடுக்குற அந்த ஒப்பீனியன் வந்து ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி ரெக்கார்ட், அந்த ஃபைல்ல அதுவும் ஒரு பார்ட்டா போய் சேர்ந்துரும். The opinion or report given by the expert shall form part of the record of the suit. அந்த வழக்குல, அந்த உரிமையியல் வழக்குல அதுவும் ஒரு பதிவாக பதிவு செய்து கொள்ளப்படும். Or with the permission of the court, any of the parties to the suit. அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை அந்த நீதிமன்றம் உரிமையியல் வழக்குல ஒரு பதிவு செய்து கொள்ளலாம். அல்லது யாராவது ஒரு பார்ட்டி, எய்தர் பார்ட்டி, எந்த பார்ட்டி விரும்புறாங்களோ அந்த பார்ட்டி நீதிமன்றத்தின் அனுமதியுடன், அந்த தரப்பினர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் என்ன பண்ணலாம், அந்த வல்லுநரை, அந்த எக்ஸ்பர்ட்டை வந்து பர்சனலா ஓபன் கோர்ட்ல விசாரிக்கலாம். ஆனா அந்த விசாரிப்பு என்பது அவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட் தொடர்பானதா இருக்கணும். அவர் ஏதாவது இன்ஸ்பெக்ஷன், அவர் ஏதாவது ஆய்வு செஞ்சிருந்தாருன்னா அது தொடர்பா மட்டும்தான் இருக்கணும். இர்ரெலவென்ட் கொஸ்டின் போட முடியாது. சோ அவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட் தொடர்பானதாக இருக்கணும், அவர் கொடுத்த அந்த கருத்து தொடர்பானதாக இருக்கணும். மேலும் ஏதாவது டாக்குமெண்ட்ஸையோ இல்ல இடத்தையோ ஆய்வு பண்ணி இருந்தாருன்னா அது தொடர்பானதாக மட்டும்தான் இருக்கணும். அடுத்து அவருக்கான ஃபீஸ் கோர்ட் நிர்ணயிக்கும். சோ பேபிள் பை பார்ட்டிஸ் இன் சச் ப்ரொபோர்ஷன். கோர்ட் வந்து இவ்வளவு நீங்க கொடுங்க, இவ்வளவு நீங்க கொடுங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணுதோ அந்த ஃபீஸ் வந்து அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு உள்ளது. ஸோ இதுதான் வந்து 14A. ஒரு எக்ஸ்பர்ட்டை நியமிச்சு அவர்கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்குறது வரைக்கும், அதுக்கப்புறம் அவரை விசாரிக்கிறது, அவருக்கான ஃபீஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை நியமிக்கிறது, ரெண்டாவது அவர் முன்னாடி ஆஜராகக்கூடிய நபர்கள் மற்றும் ஆவணங்கள் தொடர்பான விஷயம் சப்செக்ஷன் 2. மூணாவது பாத்தீங்கன்னா அவர் கொடுக்குற அந்த ரிப்போர்ட் வந்து நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய வழக்கின் பதிவாக போகும். ரெண்டாவது அல்லது அவரை வந்து கிராஸ் பண்ணலாம், அவரை வந்து கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் பற்றி சொல்வது சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 4 வந்து அவருக்கான ஃபீஸை நிர்ணயிக்கிறது. இதுதான் 14A தொடர்பானது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 15ஐயும் செக்ஷன் 19ஐயும் சேர்த்து தான் படிக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, செக்ஷன் 15ங்கிறது யார் வந்து இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் ஃபைல் பண்ண முடியும், who may obtain. செக்ஷன் 19ங்கிறது அகைன்ஸ்ட் whom. ஸோ செக்ஷன் 15ங்கிறது யார் வந்து இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை போட முடியும், செக்ஷன் 19ங்கிறது யாருக்கு எதிராக இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை போட முடியும். ஸோ ரெண்டையுமே நம்ம சைமல்டேனியஸா படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ செக்ஷன் 15 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, who may obtain specific performance. ஒப்பந்தங்கள் எந்த ஆட்களுக்காக அல்லது எந்த ஆட்களுக்கு எதிராக குறித்த வகையில் செயலுறுத்தப்படலாம். சோ இப்ப நம்ம பார்க்க போறது who may obtain, செக்ஷன் 15. முதல்ல என்ன சொல்றாங்க, எக்ஸப்ட் as otherwise provided by this chapter. இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ள வகையங்களுக்கு உட்பட்டு. எக்ஸப்ட் இவங்க சொல்றாங்க, இது இல்லாம இந்த அத்தியாயத்தில் பிற வகை செய்யப்பட்டிருந்தால் தவிர. சோ இது இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா இதுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை தவிர the specific performance of a contract may be obtained by. யார் ஃபைல் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் யார சொல்றாங்க, எனி பார்ட்டி. யார் அது அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய எந்த பார்ட்டி வேணாலும். ஏன்னா செக்ஷன் 37 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, ஆப்ளிகேஷன் ஆஃப் த பார்ட்டிஸ், பைண்டிங் எஃபெக்ட பத்தி பேசும். ஸோ பிரைவேட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் தான் வந்து சூட்டு போட முடியுமே தவிர, அந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கேட்க முடியுமே தவிர மூன்றாம் நபர்கள் கேட்க முடியாது. இதுதான் வந்து ஜெனரல் ரூல். ஸோ 15A ஜெனரல் ரூல், எனி பார்ட்டி டேர் டு. ஸோ அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தரப்பினர் கேட்கலாம், இது ஜெனரல் ரூல்.
இதுக்கு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா தேர்ட் பார்ட்டி கேட்க முடியாதுன்னு சொல்ற அந்த செக்ஷன் 37 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதுக்குரிய எக்ஸப்ஷன் இப்போ 15A சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜெனரல் எக்ஸப்ஷன் ஜெனரல் ரூலுக்கு எக்ஸப்ஷன் என்னென்ன அந்த கான்ட்ராக்ட்ல அந்த ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய தரப்பினர்கள் தான் சூட்டு போட முடியும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜெனரல் ரூல் எக்ஸப்ஷன்ஸ் வந்து 15B இருந்து 15 கிளாஸ் ஹெச் வரைக்கும் 15 கிளாஸ் பி இருந்து 15 கிளாஸ் ஹெச் வரைக்கும் உள்ளது அதுக்கான விதி விலக்குகள். ஸோ செக்ஷன் 15A 15 கிளாஸ் ஏங்கிறது ஜெனரல் ரூல் எனி பார்ட்டி டேர் டு அந்த ஒப்பந்தங்களுக்கு உள்ள எந்த ஒரு தரப்பினர்களாலும் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடப்படலாம். அப்ப செக்ஷன் 15B யார சொல்லுது அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்ட் ஆர் தி பிரின்சிபல் ஆஃப் எனி பார்ட்டி டேர் டு. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்ட் ஆர் எனி பார்ட்டி டேர் டு அதன் எவருடைய உரித்துக்கும் முரண் சார்பாற்றுனர் அல்லது முதல்வர் ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்ட் சார்பாற்றுனர் அல்லது முதல்வர் அவங்க வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ப்ரொவிசோ கொடுக்குறாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய எந்த தரப்பினரின் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ட்ரெஸ்டோ அல்லது பிரின்சிபலோ முதல்வரோ வந்து கேட்கலாம்னு சொல்றாங்க. அப்ப ரெப்ரசன்டேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னா யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா சட்டப்படியான வாரிசுகள் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க. ரெண்டாவது அசைனீஸ் யாருக்கு அதை வந்து சார்ந்து விடுறாங்களோ அசைனீஸ் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த கான்ட்ராக்ட்ல வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதே வந்து லேர்னிங் ஸ்கில் சால்வன்சி கல்வி அறிவு சம்பந்தமான ஒரு ஒப்பந்தமாக இருக்கிற பட்சத்துல திறமை சம்பந்தமான ஒரு ஒப்பந்தமாக இருக்கிற பட்சத்துல அல்லது செல்லும் நிலை சால்வன்சி செல்லும் நிலை அல்லது தனிப்பட்ட பண்பு இதெல்லாம் அந்த ஒப்பந்தத்துல ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் விஷயம் அதான் சொல்லுவாங்க. ஸோ லேர்னிங் ஸ்கில் சால்வன்சி ஆர் எனி பர்சனல் குவாலிட்டி இந்த 4 விஷயமுமே அந்த ஒப்பந்தத்துல ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் பொழுது அல்லது அந்த ஒப்பந்தத்துல இந்த ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அசைன் பண்ணக்கூடாது shall not be assigned உரித்தம் குறித்தளிக்கப்படுதல் ஆகாது இன்ட்ரெஸ்ட் shall not be assigned உரித்தம் குறித்தளிக்கப்படல் ஆகாது தமிழ்ல குறித்தளிக்கப்படல் ஆகாது அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு ஒரு வகை செய்யப்பட்டிருக்கு ஒரு நிபந்தனை இருக்கு அப்படின்னா அத்தகைய தரப்பினர் ஒருவேளை இந்த ரெப்ரசன்டேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் வந்து கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்த அவங்க யார ரெப்ரசன்ட் பண்றாங்களோ அவருடைய பார்ட்டை வந்து பண்ணிட்டாரு அந்த ப்ராமிசர் வந்து அவருக்கான அந்த பர்சனல் ஸ்கில்ஸ் உட்பட ஒரு டிராயிங் வரைகிறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் போடப்பட்டிருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த டிராயிங் வரைகிறதுக்கான அந்த கான்ட்ராக்ட் போடப்பட்டிருக்கு அவர் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸா பண்ணிட்டாரு டிராயிங்க வரைஞ்சி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. அப்ப அவருடைய லீகல் ஏர்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம். தோ தே ஆர் நாட் பார்ட்டி டு தி கான்ட்ராக்ட் தே கேன் கம் அண்ட் கிளைம் ஃபார் தி ஒர்க் டன் பை தேர் ஃபாதர் ஆர் மதர். ஸோ அந்த மாதிரி இடத்துல தேர்ட் பார்ட்டி உள்ள வர்றாங்க. பிரின்சிபல் வந்து ஏஜென்ட் ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப ஏஜென்ட் செஞ்சுட்டு அவர் பெர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பிரின்சிபல் அவருக்கு பதிலா வந்து அந்த இடத்துல கேஸ் போடலாம். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. ஸோ ஒரு விஷயம் அதான் அந்த அசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாலோ அல்லது அது ஒரு பர்சனல் ஸ்கில்ஸை இன்வால்வ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டா இருக்கும் பொழுது யாருக்காக அவங்க சூட்டு போட போறாங்களோ அந்த நபர் அவருக்கான அந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா இந்த ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் தி பிரின்சிபல் வந்து அவங்களுக்காக அந்த கேஸ போடலாம். அதுதான் அதுல அர்த்தம் பண்ணி இருக்கிறது. இதுதான் கிளாஸ் பில சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். கிளாஸ் சி பாத்தீங்கன்னா
where the contract is a settlement on marriage or a compromise of doubtful rights between members of the family. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காம்ப்ரமைஸோ அல்லது ஒரு செட்டில்மெண்ட் ஆன் மேரேஜோ, ஒரு செட்டில்மெண்ட் ஆன் மேரேஜோ நடக்குது அப்படின்னா அதுல யார் பெனிஃபிஷியரி ஆகுறாங்களோ அவங்க கேட்கலாம். அவங்க வந்து கான்ட்ராக்ட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை, பார்ட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்க பெனிஃபிஷியரியா இருக்கிறாங்கன்னா அவங்க கேட்கலாம். எப்படி? இப்ப ஏ வந்து பிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, ஏ மேட் எ கான்ட்ராக்ட் வித் பி. பிய வந்து ஏ என்ன கேட்கிறாருன்னா, நீ சிய கல்யாணம் பண்ணிக்க, நீ சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உனக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் கொடுக்குறேன். ஏ வந்து பி என்ன கேட்கிறாரு, நீ சிய கல்யாணம் பண்ணிக்க, நீ சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் கான்ட்ராக்ட் போடுறாரு. பி டினை டு பே, ஏ கேன் அப்டைன் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ். ஏ வந்து டினை பண்றாரு, பி கிட்ட சொன்ன கான்ட்ராக்ட மறுத்து ஏக்கு என்ன கேட்கிறாரு, பி என்ன சொல்றாரு, நீ சிய கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு நான் குறிப்பிட்ட அமௌண்ட்டை தரேன்னு சொல்றாரு ஏ. ஆனா சப்சிக்வெண்டா என்ன பண்றாரு, பி ஏ வந்து டினை பண்றாரு, பணம் கொடுக்காம டினை பண்றாரு. ஆனா பி வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு சின்னா, அந்த கான்ட்ராக்ட வந்து பி வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அததான் சொல்றாங்க. ஏ வந்து பி கிட்ட கேட்கிறாரு, நீ வந்து சிய கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. பியும் சிய கல்யாணம் பண்ணிடுறாரு. ஆனா ஏ வந்து சப்சிக்வெண்டா பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப பி வந்து என்ன பண்ணலாம், ஏ கிட்ட அந்த ஒரு அமௌண்ட்டை கேட்டு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனி பெனிஃபிஷியரி, ஸோ மேரிட்டல் செட்டில்மெண்ட், இதுதான் அவங்க செட்டில்மெண்ட் ஆன் மேரேஜ்ங்கிறத கொண்டு வராங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏபிசிடி, இவங்க எல்லாருமே பிரதர்ஸ், இவங்க 4 பேருமே பிரதர்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, வில்லேஜ்ல அவங்களுக்கு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஏபிசி 3 பேரும் சேர்ந்து டிகே ஹோல் ப்ராப்பர்ட்டி, அவர் தான் அந்த கிராமத்துல வசிச்சுட்டு வராரு அப்படிங்கிறப்ப அவருக்கே ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியும் கொடுக்குறேன்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. அதுல டி வந்து பார்ட்டி கிடையாது. ஏபிசி 3 பேரும் சேர்ந்து டிக்கு விற்கிறதா கான்ட்ராக்ட் அவங்களுக்குள்ள ஒத்துக்கிறாங்க. அப்ப டி இஸ் தி பெனிஃபிஷியரி. சோ அந்த கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி டி கேட்கலாம். ஏபிசிடி 4 பேருமே பிரதர்ஸ், அவங்களுக்கு வில்லேஜ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஏபிசி 3 பேரும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க டிக்கு அந்த ஹோல் ப்ராப்பர்ட்டியை விற்கலாம்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல டிங்கிறவர் பெனிஃபிஷியரி ஆயிடுறாரு. அவர் என்ன பண்ணலாம், அவர் போய் ஏபிசி 3 பேரும் போட்ட கான்ட்ராக்டை ஸ்பெசிபிக்கா என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். இதுதான் கிளாஸ் சில உள்ளது. அடுத்து கிளாஸ் டி. கிளாஸ் டி என்ன சொல்லும் அப்படின்னா, contract has been entered into by a tenant for life in due exercise of a power the remainder match. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஏ என்ன பண்றாருன்னா, பி வந்து அவருக்கு ஃப்ரெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இதுல ஒரே ஒரு டவுட் மேம். ஏபிசிடி பிரதர்ஸ் மேம், ஏபிசி 3 பேரும் அவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட் போட்டுக்கறாங்களா மேம்? வேர் பி இஸ் நாட் தி பார்ட்டி டு தி கான்ட்ராக்ட் அட் ஆல். நாட் தி பார்ட்டி டு தி கான்ட்ராக்ட் பட் ஹி இஸ் தி பெனிஃபிஷியரி. ஃபைன் மேம், கிளியர் மேம், थैंक यू. அடுத்து கிளாஸ் டி. கிளாஸ் டில என்ன சொல்லுவாங்கன்னா, வேர் த கான்ட்ராக்ட் ஹஸ் பீன் என்டர்ட் இன்டு. இதுல உங்களுக்கு டவுட் வருதுன்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்பாவுடைய சொத்து இருக்கு, அப்பாவுடைய சொத்து இருக்கு. எக்ஸ் அண்ட் ஒய் வந்து அவருக்கு பசங்க. ஏங்கிற ஃபாதருக்கு எக்ஸ் அண்ட் ஒய் பசங்க இருக்காங்க, இசட்ங்கிற ஒய்ஃப் இருக்காங்க. ஏக்கு எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற பசங்க இருக்காங்க, இசட்ங்கிற ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஏ இறந்துடுறாரு. அவர் பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரதர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள பாகம் பிரிச்சுக்கிறாங்க. பாகம் பிரிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இசட் அவங்களுடைய அம்மாக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில இருந்து வரக்கூடிய இன்கம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். இவங்க 2 பேரும் பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க 50-50 அந்த ப்ராப்பர்ட்டிய. அந்த ப்ராப்பர்ட்டியில இருந்து வர இன்கம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ரெகுலர் இன்கம் வந்து அம்மாக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க.
இவங்க 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கிட்டாங்க, அம்மாக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, அந்த ப்ராப்பர்ட்டில வர இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரெகுலரா அம்மாக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. பட் ஆனா என்ன பண்றாங்க, டிஃபால்ட் பண்ணிடுறாங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்க கிளம்பி போயிடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. அப்ப அந்த மதர் இசட்டுங்கிற அந்த மதர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பசங்க மேல இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு எனக்கு எதுவுமே பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். Though she is not the party to the agreement, she being a beneficiary, she can claim against her sons. இது புரியுதா மேடம்? சூப்பர் மேம், புரியுது மேம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 15D. 15D என்ன சொல்லும், இதுக்கு கீவேர்டு என்ன 15Dக்குன்னா ரிமைண்டர் மேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டி என்ன சொல்லும் அப்படின்னா, ஏ வந்து ஓனர் ஆஃப் எ ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் எக்ஸாம்பிளோட சொன்னாதான் புரியும், நேரடியா சொன்னா புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு கஷ்டம், உங்களுக்கு புரியும், எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியல. ஸோ எக்ஸாம்பிளோடய நான் சொல்லிடுறேன். ஏ வந்து ஓனர் ஆஃப் எ ப்ராப்பர்ட்டி, பி வந்து ஏவினுடைய ஃப்ரெண்டு. பி வந்து ஏவினுடைய ஃப்ரெண்டு. உனக்கு வீடும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ வந்து என்னோட ப்ராப்பர்ட்டியில வந்து டெனன்ட் ஃபார் லைஃப், உன் லைஃப் வரைக்கும் நீ அதுல டெனண்டா இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாரு. ஏ ஓனர், பி ஃப்ரெண்டு. ஏ வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டியை பிக்கு கொடுக்குறாரு டெனன்ட் ஃபார் லைஃபா. பி அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, டிங்கிறவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து உள் வாடகைக்கோ அல்லது ஏதோ ஒரு வேலை பார்த்துடுறாரு, உள் வாடகைக்கு விட்டுடுறாரு. இந்த இன்பிட்வீன் சமயத்துல ஏங்கிற அந்த ஓனர் இறந்துடுறாரு. ஏங்கிற அந்த ஓனர் இறந்துடுறாரு. இப்ப பாத்துக்கோங்க, கான்ட்ராக்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி தான். சி ஏவினுடைய மகன், இறந்து போன ஏவினுடைய மகன் தான் அதுல ரிமைண்டர் மேன். ஏன்னா ஏ இறந்துட்டாரு, அவருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இவர் வந்து பி இருக்காரு இல்லையா, அந்த உள் வாடகைக்கு வந்தவர், பிக்கு மேல போட வேணாம், நேரடியா டி கிட்ட போட்டு அந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா பி மேலையும் போடலாம். தோ சி இஸ் நாட் தி பார்ட்டி டு தி கான்ட்ராக்ட். இதுதான் ரிமைண்டர் மேன். யார் மீதம் இருக்கிறார்களோ, ஏ இறந்துட்டாரு, அவருக்கு அடுத்து வாரிசா இருக்கக்கூடிய சி மட்டும்தான் இருக்கிறாருங்கிறப்ப சி வந்து அந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பா என்னெல்லாம் கேஸ் போடலாமோ அவர் வந்து போடலாம். தோ இஸ் நாட் தி பார்ட்டி டு த கான்ட்ராக்ட். இதுதான் டில சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். Where the contract has been entered into by a tenant for life in due exercise of a power, the remainder man can file a suit for specific performance. அடுத்து E. க்கு என்ன கீவேர்ட்னா ரிவர்ஷனர் இன் பொசஷன். ரிவர்ஷனர் இன் பொசஷன் அப்படின்னா ஏ ஓனர், அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஏ ஓனர், பி வந்து ஃப்ரெண்டு, பிக்கு அவருடைய ப்ராப்பர்ட்டியை டெனன்ட் ஃபார் லைஃபா கொடுத்துடுறாரு. நீ வந்து இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு. பி இறந்துடுறாரு. இங்க அந்த ஃப்ரெண்டு டெனன்ட் ஃபார் லைஃப் இறந்துடுறாரு. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு திரும்ப போகும், ஏக்கு தான் திரும்ப போகும். சோ ரிவர்ஷனர் இன் பொசஷன். ஏ தான் ஓனர், அவருக்கு தான் பி இறந்த உடனே அந்த ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் வந்துடும். சோ ரிவர்ஸ் ஆயிடும். அதுதான் ரிவர்ஷனர் இன் பொசஷன். Where the agreement is a covenant entered into with his predecessor in title and the reversioner is entitled to the benefit of such covenant. So B கிட்ட கொடுத்து நீ இப்படி இருந்துக்கோன்னு சொல்றாரு. பி இறந்துடுறாருன்னா பி கிட்ட யார் கொடுத்தாரோ அவருக்கே அந்த ப்ராப்பர்ட்டி பொசஷனுக்கு திரும்ப வந்துரும். இதுதான் இ கிளாஸ். ரிவர்ஷனர் இன் ரிமைண்டர் எஃப். ஸோ டிங்கிறது ரிமைண்டர் மேன், ஈங்கிறது ரிவர்ஷனர் இன் ரிமைண்டர், ரிவர்ஷனர் இன் பொசஷன். எஃப்ங்கிறது ரிவர்ஷனர் இன் ரிமைண்டர். டியும் ஈயும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எஃப்ங்கிறது அது ரெண்டும் சேர்ந்ததா வரும். ரிவர்ஷனர் இன் ரிமைண்டர். இப்ப ஏங்கிறவர் ஹஸ்பண்ட், ஏங்கிறவர் ஹஸ்பண்ட், பிங்கிறவங்க ஒய்ஃப். ஏ இறந்துடுறாரு, குழந்தைங்க கிடையாது. ஏ இறந்த உடனே அந்த ப்ராப்பர்ட்டி பிக்கு வந்தது. ஏக்கு வேற அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. ஸோ ஏ இறந்த உடனே பிக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுச்சு. நோ இஷ்யூஸ், அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. பியும் இறந்து போயிடுறாங்க. அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகும்,
ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. அவர் இறந்த உடனே உயிரோட இருக்கக்கூடிய அவருடைய மனைவிக்கு வருது. அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது, வேற யாரும் கிடையாது. ஏக்கு அக்கா தங்கச்சிங்க தம்பி எல்லாம் இருக்காங்க. சோ இந்த ப்ராப்பர்ட்டி பியும் இறந்துட்டாங்க, அந்த ஒய்ஃபும் இறந்துட்டாங்கன்னா யாருக்கு வரும்? இந்தியன் சக்சஷன், இந்து சக்சஷன் ஆக்ட் ஆர் இந்தியன் சக்சஷன் ஆக்ட். சக்சஷன் யாருக்குங்க வரும்? வைஃப்ஸோட ஃபாதர் இல்ல பிரதருக்கு வரும். ஒய்ஃபுக்கு வராது மேடம். ஓகே. ஏன்னா ஹஸ்பண்டனுடைய ப்ராப்பர்ட்டி இல்லைங்களா? ஏஸ் சக்சஷன் இன் இன்ட்ரெஸ்ட் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஏஸ் ஃபேமிலிக்கே ரிவர்ஸ் ஆயிடும். ஃபேமிலியில அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகும். எஸ், ஹஸ்பண்ட்ஸ் லீகலர்ஸ் அன்பு செல்வி. ரிவர்ஷனர் இன் ரிமைண்டர். ரிவர்ஷனர் இன் ரிமைண்டர்னா அதுதான். இறந்துட்டாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் பிக்கு போகுது. பி அவருடைய ஒய்ஃப், அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது, பி இறந்துட்டாங்க. அப்போ பிக்கு அப்புறம் யாருக்கு அந்த சொத்து போகும் அப்படின்னா ஏவினுடைய லீகலர்ஸ், அதாவது ஏக்கு வரக்கூடிய செகண்ட் கிளாஸ் லீகலர்ஸ், தேர்ட் கிளாஸ் லீகலர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போயிடும். அதுதான் ரிவர்ஷனர் இன் ரிமைண்டர்னு அர்த்தம். இதுதான் எஃப் சொல்லுது. எஃப் சொல்றது அந்த ஒரு விஷயம் தான். வேர் தி அக்ரிமெண்ட் இஸ் சச் எ கவர்னன்ட் and the reversioner is entitled to the benefit thereof and will sustain material injury by reason of its breach. breach ன்னு சொல்லுது, நம்ம இறந்தவங்கள கணக்கு எடுத்துக்கோம். breach பண்ணிட்டாங்க அந்த கவர்னன்ட்னா அது ரிவர்ஸ் போகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னா அது ரிவர்ட் பேக் டு தி லீகலர்ஸ், புரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து FA, இது 2018ல வந்த FA 2018 அமெண்ட்மெண்ட் மூலமா உள்ள வந்த ஒரு ப்ரொவிஷன் FA. இப்ப when a limited liability partnership, ஒரு லிமிடெட் லயபிலிட்டி வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை, வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை இந்த LLPன்னு சொல்லுவாங்க. இத லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஒரு கான்ட்ராக்டுக்குள்ள போறாங்க. இந்த வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. சப்சிக்வெண்டா என்ன பண்ணிடுறாங்க, இன்னொரு லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் கம்பெனி கூட என்ன ஆகுறாங்கன்னா அமல்கமேட் ஆயிடுறாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க, மெர்ஜ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அமல்கமேட்டட் வித் அனதர் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னா அப்ப ரெண்டும் மிங்கிலாய் வரக்கூடிய நியூ லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் விச் அரைசஸ் அவுட் ஆஃப் தி அமல்கமேஷன். சோ இவங்க அமல்கமேட் ஆகி புதுசா ஒரு லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வரும் பொழுது அவங்க இந்த பழைய LLP போட்ட எல்லா விஷயத்துக்கும் சூட்டு போடலாம். அதுதான் சொல்றாங்க. though they are not party to the contract between old LLP and another third person, அவங்க என்ன பண்ணலாம், இவங்க அமல்கமேட் ஆயிட்டாங்கன்றதுனால புதுசா வரக்கூடிய ஒரு LLP இவங்க ஒருங்கிணைஞ்சிட்டாங்க, ரெண்டு பேருமே ஒருங்கிணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப புதுசா வரக்கூடிய LLP என்ன பண்ணலாம், அந்த பழைய கான்ட்ராக்ட்ல சூட்டு போட்டு என்ன பரிகாரம் கேட்கணுமோ கேட்கலாம். ஸோ நியூ LLP is entitled to claim specific performance. இது FAல உள்ளது. அடுத்து G கம்பெனியை பத்தி பேசுது. ஒரு கம்பெனி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க, சப்சிக்வெண்டா அவங்க இன்னொரு கம்பெனி கூட அமல்கமேட் ஆக்கிட்டாங்க, ஒருங்கிணைஞ்சிட்டாங்க, ரெண்டு கம்பெனியும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த புது கம்பெனி என்டைட்டில் டு ஃபைல் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்னு சொல்றாங்க. அடுத்து வர்றது ஹெச்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் எ கம்பெனி. ஒரு ப்ரொமோட்டர்ஸ், அந்த ஒரு கம்பெனி பிஃபோர் இன்கார்பரேஷன், இணைப்பதற்கு முன்பே, பிஃபோர் இன்கார்பரேஷன் ஒரு கம்பெனி இருக்கு, அதனுடைய ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க, அத உரிமையாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அது இணைப்பதற்கு முன்பே, பிஃபோர் இட்ஸ் இன்கார்பரேஷன், அது உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாங்க. அது உருவாகிறதுக்கு முன்னாடியே, கம்பெனியா உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாங்க. ஆனா அது அந்த கம்பெனியினுடைய நோக்கத்துக்காக போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப when the promoters of a company have before its incorporation entered into a contract, ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தினுடைய அமைப்பாளர்கள் அது கூட்டு நிறுவனமாய்
பதிவு செய்யப்படுவதற்கு முன்பே ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அது அந்த நிறுவனத்திற்கான ஒப்பந்தமாக இருக்கும் பொழுது சப்சிக்வெண்டா அது வந்து இன்கார்பரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த கான்ட்ராக்ட் இஸ் வாரண்டட் பை த டர்ம்ஸ் ஆஃப் இன்கார்பரேஷன். அந்த புது கம்பெனி அந்த கூட்டு நிறுவனமாக ஆகுது இல்லையா, அந்த கம்பெனி இஸ் என்டைட்டில் டு ஃபைல் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ். என்டைட்டில் டு ஃபைல் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ். ஆனா அதுல ஒரு ப்ரொவிசோ இருக்கு, அந்த ஒப்பந்தத்தை வந்து அந்த கம்பெனி ஏத்துக்கிட்டு இருந்திருக்கணும். இன்கார்பரேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கூட்டு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தால் மட்டுமே அது வந்து ஃபைல் பண்ண முடியும். சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃபைல் பண்ண முடியும். இது புரியுதுங்களா? இதுதான் செக்ஷன் 15. இந்த செக்ஷன் 15 புரிஞ்சிடுச்சிங்கன்னா செக்ஷன் 19 ஒண்ணுமே இருக்காது. புரியுதுங்களா? செக்ஷன் 15 புரியுதுங்களா? புரிஞ்சிடுச்சிங்களா? செக்ஷன் 15 அமைதியா இருக்கிறத பார்த்தா புரிஞ்சிடுச்சுன்னு எடுத்துக்கிறதா? மேம் சொல்லுங்க மேடம். மட்டும் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். அதாவது ஒரு நிறுவனம் இருக்குங்க மேடம், அந்த நிறுவனத்தின் அமைப்பாளர்கள் அல்லது உருவாக்குபவர்கள், ஒரு நிறுவனத்தின் அமைப்பாளர்கள் என்ன பண்றாங்க, அது வந்து ஒரு இன்கார்பரேட்டட், அதாவது அந்த நிறுவனம் வந்து ஒரு நிறுவனமாக பதிவு செய்யப்படுவதற்கு முன்பே, ஒரு நிறுவனமாக பதிவு செய்யப்படுவதற்கு முன்பே அந்த நிறுவனத்திற்கு பயன்படும் நோக்கத்திற்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த அமைப்பாளர்கள் அந்த ஓனர்ஸ் உரிமையாளர்கள்னு வச்சுக்கோங்க, அந்த உரிமையாளர்கள் அதை நிறுவனமா பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனிக்கு தான் அப்படின்னு தேவைப்படுங்கிறதுக்காக ஒரு சில குறிப்பிட்ட ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அது நிறுவனமா பதிவு செஞ்ச பிறகு அந்த ஒப்பந்தங்கள் வந்து அதுக்குரிய டேர்ம்ஸ் படி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய அந்த பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த நிறுவனத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த ஒப்பந்தம் இருக்கிற பட்சத்துல அந்த நிறுவனம் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போடலாம். எப்ப போட முடியும் அப்படின்னா அந்த ஒப்பந்தங்களுக்கு அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட பிறகு வரக்கூடிய அந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டால் மட்டுமே தான் அந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட முடியும். நிறுவனம் கம்பெனி ஒத்துக்கலைன்னா அந்த கான்ட்ராக்டை அவங்க எதுவுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? எஸ் மேம், தேங்க்யூ மேம். செக்ஷன் 15 பார்த்துட்டோம். செக்ஷன் 19. செக்ஷன் 19 என்ன சொல்லும் அப்படின்னா, அகைன்ஸ்ட் whom relief against parties and persons claiming under them by subsequent title. செக்ஷன் 19 என்ன சொல்லலாம், யாருக்கு எதிரா வந்து நீங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் கிளைம் பண்ணலாம், யாருக்கு எதிரா நீங்க பண்ணலாம் அப்படின்னா அதுலயும் ஃபர்ஸ்ட் யார சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பார்ட்டிஸ் டு த சூட். அதன் தரப்பு எய்தர் பார்ட்டி, அதன் தரப்பினர் இருவரில் எவருக்கு எதிராக செயலுறுத்தப்படலாம், யாருக்கு எதிராக வேணாலும் நீங்க போகலாம். எக்ஸப்ட் அஸ் அதர்வைஸ், வேறு வகையில் சொல்லப்பட்டிருந்தாலே அன்றி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் கேன் பி என்ஃபோர்ஸ்டு அகெயின்ஸ்ட், யாருக்கு எதிராக நீங்க செயல்படுத்தலாம்னா எய்தர் பார்ட்டி, அதன் தரப்பினரின் இருவரில் ஒருவருக்கு எதிராக நீங்க செயலுறுத்தலாம். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எனி பர்சன் கிளைமிங் அண்டர் ஹிம் பை டைட்டில், அதாவது ஒரு பர்சனுக்கு டைட்டில் இருக்கு, எனி அதர் பர்சன் கிளைமிங் அண்டர் ஹிம் பை அ டைட்டில் அரைசிங் சப்சிக்வென்ட்லி டு த கான்ட்ராக்ட். அதாவது ஏ வந்து கான்ட்ராக்ட் போடுறாரு பி கூட, சேல் பண்றேன்னு சொல்லிட்டு பி கூட கான்ட்ராக்ட் போடுறாரு. ஒரு டே பிக்ஸ் பண்றாங்க சேல் டீடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குறிப்பிட்ட டேல வந்து ஏ இறந்து போயிடுறாரு. ஏ வந்து செல்லர், பி வந்து பர்ச்சேசர். சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட 3 மாசம் கழிச்சு போடலாம்னு சொல்லி சேல் டீடு போட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஆனா அவங்க போட்ட தேதிக்குள்ளாரையே வந்து செல்லர் இறந்து போயிடுறாரு. அப்ப பி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருடைய லீகலர்ஸ் ஏ இறந்த பிறகு வரக்கூடிய அவருடைய லீகலர்ஸுக்கு எதிரா வந்து சூட்டு ஃபைல் பண்ணலாம். ஏற்கனவே ஏ வந்து எனக்கு சேல் பண்றேன்னு ஒத்துக்கிட்டு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு.
அவர் இறந்து போனதுனால நீங்க வந்து எனக்கு அந்த சேல் அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க, அந்த சேல் டீடை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய லீகலர்ஸ் சப்சிக்வெண்ட் டு த கான்ட்ராக்ட், அவருடைய லீகலர்ஸ்க்கு எப்ப டைட்டில் வருது, இவங்க கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறமா டைட்டில் வருது. ஸோ அவங்க கிட்டையும் அவர் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போட்டு கிளைம் பண்ணலாம். ஆனா இது யாருக்கு அகெயின்ஸ்டா சூட்டு போட முடியாது அப்படின்னா, ஏ தான் விக்ரன் ஒத்துக்கிட்டாரு, ஏ செல்லர் பி பையர், விக்ரன் ஒத்துக்கிட்டாரு. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு சொன்னேன். இப்ப அதே எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி except a transferee for value who has paid his money in good faith and without notice of the original contract. செகண்ட் பார்ட்ல என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வந்து நல்ல எண்ணத்துல பணம் கொடுத்துட்டார், இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பத்திய விவரமே தெரியாம அவர் என்ன பண்றாரு, இவருக்கு பணம் கொடுத்துடுறாரு, ஏக்கு இந்த செல்லருக்கு வந்து பணம் கொடுத்து ஒரிஜினலா ஒரு சேல் டீடை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த லேண்டை வாங்கிக்கிட்டாரு. நல்லெண்ணத்துடன் பணம் செலுத்தியுள்ளவரும் முதல் நிலை ஒப்பந்தம் பற்றி அறியாதவர். சோ ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்கும் நடந்த கான்ட்ராக்ட பத்தி தெரியவே தெரியாது அவருக்கு, அந்த சேல் அக்ரிமெண்ட்டை பத்தி அவருக்கு தெரியவே தெரியாது. காசை கொடுத்து நல்ல எண்ணத்துல அந்த லேண்டை ஏ கிட்ட இருந்து வாங்கிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பரிக்கு எதிரா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போட முடியாது. பி வந்து அந்த பர்ச்சேசர், அந்த ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பர்ச்சேசர் வந்து இந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் கிட்ட போட முடியாது, மேல போட முடியாது, அகைன்ஸ்ட் அந்த டிரான்ஸ்பரி மேல போட முடியாது. இது புரியுதுங்களா? பி புரியுதுங்களா? கிளாஸ் பி புரியலன்னு சொன்னீங்கன்னா இன்னொரு தடவை சொல்லிடுவேன், அமைதியா இருந்தீங்கன்னா அடுத்து போறதுக்கு யோசனையா இருக்கு. புரியுதுங்களா? இது பி, கிளாஸ் பி. எஸ் மேம். எஸ் கிளாஸ் சி. கிளாஸ் சி என்ன சொல்லும் அப்படின்னா, எனி பர்சன் கிளைமிங் அண்டர் எ டைட்டில் which though prior to the contract and known to the plaintiff might have been displaced by the defendant. அதாவது எந்த ஓர் உரிமை மூலம் ஒப்பந்தத்துக்கு முந்தையதாகவும் வாதிக்கு தெரிந்ததாகவும் இருந்த போதிலும் எதிர்வாதியான விலக்களிக்கப்பட்டிருக்க கூடுமோ அந்த உரிமை மூலத்தின் வரி உரிமை கோருகிற ஆள் எவருக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடியே எனி பர்சன் கிளைமிங் அண்டர், ஏற்கனவே ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஏற்கனவே ஒருத்தர் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு டைட்டில், கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடியே அது பிளைன்டிஃபுக்கும் தெரியும். பிளைன்டிஃப் யாரு? சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடுறவங்களுக்கும் இப்படி ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காருன்ற விவரம் தெரியும். அப்படி கேட்டுட்டு இருக்காருங்கிற விவரம் தெரிஞ்சே அவர் வந்து might have been displaced by the defendant. defendant வந்து அவர் அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சேதான் தள்ளி வச்சிருக்கிறாருன்னு பிளைன்டிஃபுக்கு தெரிய வருது அப்படின்னா அவர் அந்த பர்சனுக்கு அகைன்ஸ்டாவும் சூட்டு போடலாம். இவர் கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடியில இருந்தே ஒரு பர்சன் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற விவரம் வந்து பிளைன்டிஃபுக்கு தெரியுது. பிளஸ் அவரை வந்து டிஃபெண்டன்ட் வந்து டிஸ்பிளேஸ் மைட் ஹேவ் பீன் டிஸ்பிளேஸ்டு பை த டிஃபெண்டன்ட், அந்த டைட்டிலை பத்தி டிஃபெண்டன்ட்டுக்கு தெரிஞ்சிருந்தும் அவர் வந்து அதை பத்தி யோசிக்காம விட்டுட்டாருன்னு பிளைன்டிஃபுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா யார் அந்த கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அந்த பர்சனுக்கு எதிராகவும் வந்து இந்த பிளைன்டிஃப் சூட்டு போடலாம். அடுத்து சிஏ, இது வந்து 2018ல உள்ள வருதுங்க, அந்த எல்எல்பி சம்பந்தமானது. அங்க சொன்னதே தான் இது சப்சிக்வெண்டா இருக்கக்கூடிய 3 விஷயங்களும் வந்து இப்ப நான் 15ல சொன்னதே தான் வரும். சிஏங்கிறது வந்து லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க, சப்சிக்வெண்ட் இன்னொரு லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் கூட வந்து அமல்கமேட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த புதுசா வரக்கூடிய அந்த லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு அகைன்ஸ்டா லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்புக்கு அகைன்ஸ்டா வந்து யார் வேணாலும் சூட் ஃபார் ஸ்பெசிபிக், யார் வேணாலும்னா பார்ட்டி டு த கான்ட்ராக்ட் சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடலாம் அகைன்ஸ்டா. அது வந்து அவங்க போடலாம்னு சொன்னது, இது வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா போடலாம்னு சொல்றது. அடுத்து கம்பெனி, ஏற்கனவே பார்த்ததா ஒரு கம்பெனி வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க, சப்சிக்வெண்டா அவங்க வந்து இன்னொரு கம்பெனி கூட அமல்கமேட் ஆயிட்டாங்கன்னா
அந்த புது கம்பெனிக்கு அகெயின்ஸ்டா சூட்டு போடலாம். அதே மாதிரி அடுத்து வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி, அவங்க வந்து ஒரு கம்பெனி பதிவு பெறுவதற்கு முன்னாடியே நிறுவனத்திற்கு தேவைப்படும் நோக்கத்திற்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த கம்பெனியின், அதாவது புதுசா பதிவு செய்யப்பட்ட அந்த நிறுவனத்தின் டேர்ம்ஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு எதிராகவும் வந்து கேஸ் போடலாம். ஆனா அதை அந்த அந்த ஒப்பந்தத்தை வந்து கம்பெனி அக்செப்ட் பண்ணி இருக்கணும். அந்த அக்செப்டன்ஸை வந்து அதர் பார்ட்டிக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். இதுல கம்யூனிகேட்ன்ற வார்த்தை இருக்கு, அது பார்த்துக்கோங்க. அந்த அக்செப்டன்ஸ் வந்து நோட்டீஸ் மூலமா தெரியப்படுத்தி இருக்கணும், கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். இதான் செக்ஷன் 15க்கும் 19க்குமான உள்ள வித்தியாசம். இது புரியுதுங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இதுல? மேம் எஸ்மா சொல்லுங்க. மேம் இதுல சி சொன்னீங்களா மேம், அது எக்ஸாம்பிளோட சொல்றீங்களா மேம்? சீக்கு எக்ஸாம்பிளா? சீக்கு வந்து சீக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள்னா எக்ஸ் ஒய் இருக்காங்க. எக்ஸ் என்ன பண்றாரு, எக்ஸ்ங்கிறவருக்கு வந்து நான் பேரோட சொல்றேன், ராம் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் மூலமா ஒரு ப்ராப்பர்ட்டி வருது. ராம் அப்படிங்கிறவருக்கு ஒரு செட்டில்மெண்ட் மூலமா ஒரு ப்ராப்பர்ட்டி வருது. அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து அவர் டெனன்ட் ஃபார் லைஃபா இருக்கலாம். அவர் வந்து டெனன்ட் ஃபார் லைஃபா அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்குறாங்க. அமர் இறந்துடுறாரு. அவருடைய வாரிசுதாரரா பிரேம்ங்கிறவர் வராரு. நல்லா பாத்துக்கோங்க. சாரி, ராம்ங்கிறவர் இறந்துடுறார். ராமுக்கு தான் வந்து செட்டில்மெண்ட் மூலியமா ப்ராப்பர்ட்டி வருது. அவர் தான் டெனன்ட் ஆஃப் அன் எஸ்டேட்டா இருக்கிறாரு. ராம் இறந்துடுறாரு. அவருக்கு வாரிசுதாரரா பிரேம்ங்கிறவர் வராரு. ராம் பிரேம். ராம் இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா அமர் அப்படிங்கிறவருக்கு ஒரு சேல் அக்ரிமெண்ட் ஒண்ணு போடுறாரு. ராம் இறக்குறதுக்கு முன்னாடி அமர் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார். சப்சிக்வெண்டா ராம் இறந்துடுறாரு. அவருடைய வாரிசுதாரரா பிரேம் வராரு. அப்படிங்கிறப்ப அந்த நோட்டீஸ் ஆஃப் த செட்டில்மெண்ட்டை பத்தி ராமுக்கு ஏற்கனவே என்ன ராம் பிரேம்னு சொன்னார் இல்லைங்களா, இது அமருக்கு ஏற்கனவே தெரியும். இந்த நோட்டீஸ் ஆஃப் த செட்டில்மெண்ட்டை பத்தி அமருக்கு ஏற்கனவே தெரியும். அமர் யாருன்னா பர்ச்சேசர், அதாவது அந்த அக்ரிமெண்ட் டு செல்ல பர்ச்சேசர். நோட்டீஸ் ஆஃப் த செட்டில்மெண்ட், அந்த செட்டில்மெண்ட்டை பத்தி அவருக்கு ஏற்கனவே தெரியும். அந்த சேல் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடியே ராம் இறந்துட்டாரு. ராம் தான் டெனன்ட் ஆர் லைஃப், அவர் இறந்துட்டாரு. அவருடைய லீகல் ஏர்ஸ் யாருன்னா பிரேம். இப்ப அமர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேம் மேல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போடலாம். அவருக்கு ஏற்கனவே அந்த நோட்டீஸ் ஆஃப் த செட்டில்மெண்ட் இருக்குங்கிறது தெரியும். அந்த செட்டில்மெண்ட் இருக்குங்கிறது தெரியும். அந்த செட்டில்மெண்ட் இருக்குங்கிறத தெரிஞ்ச பிறகும் அவர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க வராரு. சப்சிக்வெண்டா அந்த சேல் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடி ராம் இறந்துடுறாரு. அமர் வந்து ராமினுடைய ரிமைண்டர் மேனான பிரேம் கிட்ட ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போட்டு கேட்கலாம், தாராளமா கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் அது செட்டில்மெண்ட் இருக்குங்கிற விஷயம் தெரியும், செட்டில்மெண்ட் மூலமா தான் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சேதான் நான் வந்து பிரேம் கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இதுதான் சீக்கான விளக்கம். அடுத்து செக்ஷன் 16. செக்ஷன் 16 பர்சனல் பார்ஸ் டு ரிலீஃப். பர்சனல் பார்ஸ் டு ரிலீஃப், தீருதவி அளிப்பதற்கு தனிப்பட்ட ஆள் பொறுத்த தடைகள். பர்சனல் பார்ஸ் டு ரிலீஃப், ஒரு நிவாரணம் கொடுப்பதற்கு தனிப்பட்ட தடை என்னென்ன அப்படிங்கறதான் பர்சனல் பார்ஸ் டு ரிலீஃப். இதுல வந்து 3 விஷயங்கள் ABCன்னு 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. Specific performance of a contract cannot be enforced in favor of a person. யார் யாருக்கெல்லாம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் செய்ய முடியாது, எந்த ஒரு ஒப்பந்தம் குறித்த வகையில் நிறைவேற்றப்படுதல் ஆகாது
எந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதான் சொல்றாங்க. 3 விஷயம். who has obtained substituted performance, நம்ம ஏற்கனவே substituted performance பார்த்துட்டோம். சோ இதுல ஏங்கிறது வந்து 2018ல அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கிளாஸ் ஏ வந்து 2018ல அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா who would not be entitled to recover compensation for its breach ன்னு இருந்தது. அது 2018ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஃபேவரா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் கொடுக்க முடியாது. அடுத்து பி என்ன அப்படின்னா ஒரு 4 விஷயத்த சொல்லும். பி நல்லா பாத்துக்கோங்க, 4 விஷயத்த சொல்லும். இன்கேப்பபிள் ஆஃப் பர்ஃபார்மிங், நிறைவேற்ற இயலாதவராய் இருக்கிற. incapable of performing, who has become incapable of performing, அவர் வந்து நிறைவேற்ற இயலாதவராக இருக்கிறார். incapable of performing. ஆர் இரண்டாவது, violates any essential terms of contract, ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான நிபந்தனை எதையும் மீறுகிற போது. இரண்டாவது, violates any essential term of contract. ஆர் மூணாவது, acts in fraud of contract, ஒப்பந்தம் பொறுத்து மோசடி செயல்படுகிற. acts in fraud of contract, ஒப்பந்தம் தொடர்பாக மோசடியாக செயல்படுகிற. மூணாவது. ஆர் நாலாவது, willfully acts at variance with or in subversion of relation established by the contract, அந்த ஒப்பந்தத்தால் ஏற்படுத்த கருதப்பட்ட உறவுக்கு மாறாகவோ அதனை அழிக்கும் வகையிலோ வேண்டுமென்றே செயல்படுகிற. நாலாவது என்ன? willfully acts at variance with, மாற்றாக, வேண்டுமென்றே மாற்றாக செயல்படுகிற அல்லது in subversion of relation established by the contract, அந்த ஒப்பந்தத்தால் ஏற்படுத்த கருதப்பட்ட உறவுக்கு மாறாக, அந்த ஒப்பந்தத்தால் ஏற்படுத்தப்பட்ட உறவுக்கு மாறாக செயல்படுகிற போது. இது இந்த மாதிரி 4 காரணங்களுக்காகவும் அந்த கான்ட்ராக்டை ஸ்பெசிபிக்கா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இன்கேப்பபிலிட்டி எப்போ வரும்? இன்கேப்பபிலிட்டி எப்போ வரும்? ஒரு கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியாத சூழ்நிலை எப்போ உருவாகும்? மேபி அவர் இன்சால்வென்ட் ஆனா மேம். இன்சேன் ஆனா. incapable of performing. இன்சால்வென்ட் வராது மேடம். ஓகே. இன்சேன், அவரால் அந்த கான்ட்ராக்ட், அவர் வந்து இன்சேன் ஆயிட்டார், அதாவது மனநிலை சரியில்லாத நபராக, அன்சவுண்ட் மைண்ட். ஒரு கேப்பபிள் பர்சனால மட்டும்தான் கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இன்கேப்பபிள் ஆயிட்டார்னா பண்ண முடியாதுங்க. So incapable of performing or violates any essential terms of contract, அவர் முக்கியமான அந்த நிபந்தனையை வந்து, அந்த ஒப்பந்த நிபந்தனையை வந்து மீறும் பொழுது. ஆர் acts in fraud, மோசடியாக, அந்த ஒப்பந்தத்திற்கு மோசடியாக செயல்படும் பொழுது, அல்லது அதுல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை மாற்றி வேரியன்ஸ், வேண்டும் என்றே அதை அழிக்கும் வகையிலோ அல்லது உறவுக்கு மாறாகவோ, அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்த கருதுகிற உறவுக்கு மாறாகவோ அவர் செயல்படும் பொழுது. இந்த 4 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கிளாஸ் பில உள்ளது. கிளாஸ் ஏல சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு. கிளாஸ் பில இந்த 4 விஷயமும் வருது. இன்கேப்பபிலிட்டி, வயலேஷன், ஃப்ராடு, willful variance and subversion to relation. ஸோ 4 விஷயம். இந்த 4 விஷயம் தான் கிளாஸ் பில சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கிளாஸ் சில fails to prove performed. கிளாஸ் சில fails to prove
பெர்ஃபார்ம்ட் ஆர் ரெடி அண்ட் வில்லிங். அதாவது அவர் வந்து இதுவும் 2018ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்ட வார்த்தைகள். who fails to prove அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி who fails to aware and proveன்னு இருந்தது. who fails to aware and prove அப்படின்னு இருந்தது. அதை சொல்லாம, உறுதி செய்வதாக சொல்லாம, அதை விருப்பத்துடன் இருப்பதை சொல்லாமல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தூக்கிட்டு நிரூபிக்கிற தவறினால் who fails to proveங்கிற வார்த்தையை 2018 அமெண்ட்மெண்ட்ல உள்ள கொண்டு வராங்க. who fails to prove that he has performed, அவர் வந்து நான் செஞ்சிட்டேன், என்னுடைய பார்ட்டை நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண தவறிட்டாலோ, அல்லது has always been ready and willing to perform, நான் வந்து எப்பவுமே வந்து ரெடி அண்ட் வில்லிங்ல தான் இருந்தேன், எப்பவுமே வந்து அதை நிறைவேற்றுவதற்கு ஆயுத்தமாகவும் விருப்பமாகவும் தான் இருந்தேன், அந்த ஒப்பந்தத்தினுடைய எசென்சியல் டேர்ம்ஸை வந்து நான் எப்பவுமே ரெடியா அதை கடைபிடிக்கிறதுக்கு ரெடியாகவும் வில்லிங்காகவும் இருந்தேன்னு ப்ரூஃப் பண்ண தவறிட்டாருனா, இல்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு ப்ரூஃப் பண்ண தவறிட்டாருனா, other than terms performance of which has been prevented or waived by the defendant, எந்தெந்த விஷயங்களை வந்து அந்த டிஃபெண்டன்ட் வேவ் பண்ணிட்டார், நீ செய்ய வேண்டான்னு அவர் சொல்லிட்டாலோ, அல்லது அவரே தடை செய்திருந்தாலோ, அந்த டிஃபெண்டன்ட்டே வந்து தடை செஞ்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம போயிருந்தாலோ, அல்லது இந்த பெர்ஃபார்மன்ஸை இப்ப நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் வேவ் பண்ணியிருந்தாலோ, அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம அந்த ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருந்த முக்கிய கூறுகளை வந்து நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டேங்கிறத ப்ரூஃப் பண்ணாம தவறிட்டாலோ, அல்லது அந்த எசென்சியல் விஷயங்களை வந்து நான் எப்பவுமே செய்யறதுக்கு ஆயுத்தமாகவும் விருப்பமுடன் இருந்தேன்றதையும் நிரூபிக்க தவறிட்டாலோ, அப்ப அந்த கான்ட்ராக்ட் வந்து நாட் ஸ்பெசிபிகலி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து ஃபேவரா கொடுக்க முடியாது. இது புரியுதுங்களா? இதுலயும் சீலையும் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து பெர்ஃபார்ம் பண்ணதை நிரூபிக்கல, அல்லது ரெண்டாவது வந்து எப்பவுமே நான் விருப்பமுடன் தான் இருந்தேன்றதையும் நிரூபிக்கல அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட அந்த கான்ட்ராக்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது புரியுதுங்களா? இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இந்த சியை பொறுத்தா எக்ஸ்பிளனேஷன் அது. ஸோ கிளாஸ் சில உள்ளதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் மணி வேர் த கான்ட்ராக்ட் இன்வால்வ்ஸ் தி பேமெண்ட் ஆஃப் மணி, இட் இஸ் நாட் எசென்ஷியல் ஃபார் த பிளைண்டிஃப் டு ஆக்சுவலி டெண்டர் டு த டிஃபெண்டன்ட் ஆர் டு டெபாசிட் இன் கோர்ட் எனி மணி எக்ஸப்ட் வென் சோ டைரக்டட் பை த கோர்ட். இது வந்து ஒரு அமௌண்ட் பே பண்றது தொடர்பா, அதாவது ரிமைனிங் சேல் கன்சிடரேஷனை பே பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது தொடர்பான ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் பொழுது, அவர் வந்து டிஃபெண்டன்ட் கிட்ட அந்த காசை கொடுத்தோ, அல்லது கோர்ட்ல வந்து நான் அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டேன்னு சொல்லியோ ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்ப நீதிமன்றம் வந்து டெஃபெண்டன்ட் கிட்ட அந்த காசை கொடுன்னு சொல்லுதோ அப்ப கொடுத்தா போதும். எப்ப நீதிமன்றம் வந்து கோர்ட்ல வந்து நீ டெபாசிட் பண்ணுன்னு சொல்லுதோ அப்ப டெபாசிட் பண்ணா போதும். அது வரைக்கும் நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டேன் அப்படின்னு பிளைண்டிஃப் வந்து சொல்லலாமே தவிர அதை வந்து டிஃபெண்டன்ட் கிட்ட கொடுக்கணும்னு கோர்ட்ல டெபாசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். பேமெண்ட் ஆஃப் மணியா இருக்கும் பொழுது பிளைண்டிஃப் வந்து அதை வந்து டிஃபெண்டன்ட் கிட்ட நேரடியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கோர்ட்ல டெபாசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா எப்ப கோர்ட் அதை செய்ய சொல்லுதோ அப்ப செய்தால் போதும். அடுத்து 2 என்ன சொல்லுது அப்படின்னா, த பிளைண்டிஃப் மஸ்ட் ப்ரூவ்னு சொல்லிடுச்சு. முன்னாடி வந்து என்ன இருந்ததுன்னா மஸ்ட் அவேர் சொல்லணும்னு சொல்லி இருந்தது. நீ வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. வாதி உறுதியாக சொல்லணும் அப்படின்னு இருந்தது, அவேர்னு இருந்தது. அதை மாத்திட்டு மஸ்ட் ப்ரூவ் அதை சொல்றாங்க. பிளைண்டிஃப் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்றாங்க? ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் டு பெர்ஃபார்ம். நான் எப்பவுமே ஆயுத்தமாகவும் விருப்பமுடன் தான் இருந்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் முக்கியமான விஷயம் செக்ஷன் 16 பொறுத்த வரைக்கும். இந்த வகையங்கள்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா செக்ஷன் 16ல? எஸ்,
செக்ஷன் 16ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நான் டவுட்ஸ் இல்லன்னு எடுத்துக்கலாமா? காளிதாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? என்ன எதுக்கு அமைதியா இருக்கீங்க? மேம் இதுல 16C ஆல்ரெடி வந்து இந்த ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு போட்டு ஃபெயில்ஸ் டு ப்ரூவ் தட் இஸ் த பர்சனல் பார்னு போட்டிருக்கியா மேம்? அதுக்கப்புறமா எக்ஸ்பிளனேஷன் 2ல எதுக்கு மேம் அது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ஏன்னா சொல்றாங்க? வாட்ஸ் தி முன்னாடி டிஃபரன்ஸ்? அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து மஸ்ட் அவேர்ங்கிற வார்த்தைய ஏற்கனவே அவங்க சொல்லி இருந்தாங்க அந்த எக்ஸ்பிளனேஷன்ல. ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால அதுல வந்து 2 விஷயம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? சில வந்து 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டேங்கிறத ப்ரூவ் பண்ணணும், இன்னொன்னு நான் எப்பவும் ரெடியா இருந்தேங்கிற எசென்ஷியல் டேர்ம்ஸுக்கு நான் ரெடியா இருந்தேன்னு. இங்க பாத்தீங்கன்னா நான் கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்றதுக்கே ரெடியா இருந்தேன். ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். எஸ் சார். அந்த கான்ட்ராக்ட் அதுல விஷயங்கள என்ன இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எசென்ஷியல் டேர்ம்ஸ்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, முக்கியமான வரையுறைகள். சீல பாத்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் ரெடியா இருந்தேன். இங்க எக்ஸ்பிளனேஷன் 2ல கான்ட்ராக்டையே பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் ரெடியா இருந்தேன். வேர்டிங்ஸ் டிஃபர் இருக்கு மேடம், பாருங்க. மொத்த கான்ட்ராக்ட பத்தி பேசுறது எக்ஸ்பிளனேஷன் 2, கான்ட்ராக்ட்ல இருந்த முக்கிய வரையறைகளை பற்றி பேசுனது கிளாஸ் சி. புரியுதுங்களா? எஸ் மேம், எஸ் மேம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா மேடம்? சார் காளிதாஸ் இருக்கீங்களா? எஸ் மேடம். எஸ், வைண்ட் அப் பண்ணிக்கலாமே, எல்லாம் மக்கள் எல்லாம் லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே மேடம், ஓகே மேடம், வச்சுக்கலாம். கிளாஸ் ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். கிளாஸ் ரொம்ப தேங்க்யூ மேடம்.